காங்கிரஸ் எம்எல்ஏ ராகுல் மீது நடிகை திருநங்கை என பாலியல் புகார்கள் அடுக்கடுக்கான குவிகின்றன. இது கேரள அரசியலில் பூகம்பத்தை கிளப்பியிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சதீஷ் முருகன். வணக்கம் சதீஷ் முருகன். தற்போது காங்கிரஸ் எம்எல்ஏ மீது பாலியல் புகார்கள் குவிந்து வருகின்றன. அவர் மீது என்னென்ன புகார்கள் முன்வைக்கப்படுகின்றன? கேரள அரசியலில் இது தொடர்பாக என்னென்ன பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கிறது? முழு விவரங்கள். நிச்சயமாக கேரளாவில் தற்பொழுது ஒரு எம்எல்ஏ மீது அடுக்கடுக்கான அந்த பாலியல் புகார்கள் வர தொடங்கியிருப்பது கேரள அரசியலிலும் கேரள மாநிலத்திலும் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது, அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நடிகை ஒருவர் ரினி ஆன் ஜார்ஜ் என கேரள நடிகை, அதே போன்று இன்ஸ்டாகிராம் பிரபலமாக இருக்கிறார், ஊடகவியலாளரும் சில காலங்கள் பணியாற்றிய அவர் பகிரங்கமாக ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞர் அணி தலைவர் மீது குற்றச்சாட்டை வைத்திருந்தார். அவரது பேட்டியில் அவர் காங்கிரஸ் என குறிப்பிடாமல், எம்எல்ஏ என குறிப்பிடாமல், அண்மையில் எம்எல்ஏ ஆன ஒரு பிரபல கட்சியினுடைய இளைஞர் அணி தலைவர் அவர் தான் என்னை 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு ரூம் போட்டதாக கூப்பிடுறாரு. அதே போல் 3 வருஷமாக தொடர்ந்து எனக்கு பல்வேறு விதமாக குறுஞ்செய்திகள் அனுப்புறது, தவறான விஷயங்கள் அனுப்புறது என தொடர்ந்துட்டு வந்தார். இதை ஒரு கட்டத்தில் பொறுக்க முடியாத காரணத்தினால தான் தற்பொழுது நான் இதை வெளியே சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா 2 நாட்களுக்கு முன்பு. அப்பொழுதே அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது அவரிடம் கேட்கப்பட்டது, நீங்கள் குறிப்பிட்ட நபர் இந்த காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஒரு நபரை சுட்டிக்காட்டுவது போல இருக்கிறது என்றது அவர் பதில் கூற மறுத்துவிட்டார். இதனை அடுத்த கட்டமாக இவர் வைத்த குற்றச்சாட்டை முன்வைத்து கேரளாவில் இருக்கக்கூடிய தற்போது இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், அதே போன்று பாஜக உள்ளிட்ட கட்சிகள் குறிப்பிட்ட ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய எம்எல்ஏ தான் இதற்கு காரணம் என சுட்டிக்காட்டி கடுமையான போராட்டங்களை இறங்குறாங்க. அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய எம்எல்ஏ என்று யாருன்னு பார்த்தோம்னு சொன்னால் ராகுல் மம்கூத்தில் என்று சொல்லக்கூடிய ஒரு எம்எல்ஏ. இவர் பாலக்காட்டில் இப்போ தற்பொழுது அண்மையில் நடந்த கடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாரு. இவர் யாருன்னு பார்த்தோம்னா இந்த ராகுல் மம்கூட்டத்தில் என்பவர் யாருன்னு பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சியில் 2006ஆம் ஆண்டு இணைகிறாரு. அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய மாணவர் அணியாக இருக்கக்கூடிய கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் என்கிற அமைப்பில் அவர் இணைகிறாரு கல்லூரி காலங்களில். அதற்கு பிறகு 2006 அவர் இணைகிறாரு. 2023ஆம் ஆண்டு பல்வேறு நிலைகளில் அவர் வேலை செஞ்சு பகுதி அளவில், மாவட்ட அளவில், மாநில அளவில் நிர்வாகியாகி கடந்த 2023ஆம் ஆண்டு தான் காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞர் அணி தலைவராக அவர் நியமிக்கப்படுறாரு. மிகுந்த கட்சியில் ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு தலைவராக பார்க்கப்படுகிறார். அதே போன்று அங்கே இருக்கக்கூடிய மாநில அளவிலான தலைமைக்கு மிகவும் நெருக்கமானவராக இருந்து வருகிறார். இந்த சூழல் தான் கடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலில், பாலக்காடு இடைத்தேர்தலில் ஒரு எம்எல்ஏ ஆகிறாரு. இந்த ராகுல் மம்கூட்டத்தில் மீது தான் தற்பொழுது இந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. ஏற்கனவே அந்த நடிகை வைத்த புகார் நேரடியாக இல்லாவிட்டாலும் கூட அதற்கு வலு சேர்க்கும் வகையில் அடுத்த நாளே, அதாவது 21ஆம் தேதி, நேற்று முன்தினம் அவங்க பெண் எழுத்தாளர் ஒருத்தங்க ஹனி பாஸ்கரன் என்பவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் இவரை குறிப்பிட்டு ஒரு பதிவிடுறாங்க. தொடர்ச்சியாக தினமும் எனக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பிட்டு இருந்தீங்க, அது சரியான ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லி நான் அப்போதே உங்களுடைய தொடர்பை துண்டித்திருந்தேன். ஆனால் அதற்கு பிறகாக எனக்கு தெரிந்த பல நண்பர்கள் பெண்களிடமே நீங்கள் இது போன்ற ஆபாச சீண்டலில், ஆபாச விஷயங்களில் ஈடுபட்டது எனக்கு தெரிந்தது பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் அவர்கள் யாரும் முன் இந்த குற்றச்சாட்டை சொல்ல விரும்பலை. அதனால தான் நான் அவர்களின் குரலாக நான் இதை பிரதிபலிக்க விரும்புகிறேன்னு சொல்லி அதற்கு அடுத்த நாளே பெண் எழுத்தாளர் பிரபலமாக இருக்கக்கூடியவர் கேரளாவில் ஹனி பாஸ்கரன் என்பவர் எம்எல்ஏ மீது நேரடியான குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இந்த குற்றச்சாட்டுகள் எழுந்து கொண்டிருந்த இதே வேளையில் இவருக்கு எதிரான குரல்களும், அதாவது எம்எல்ஏ ராகுலுக்கு எதிரான குரல்களும் எதிர்த்து கொண்டே வந்தது. பல்வேறு கட்டங்களில் போராட்டங்கள் என்பது பெரிய அளவில் சிபிஎம் ஆளும் கட்சியான சிபிஎம் அந்த இளைஞர் அணி, அதே போன்று பாஜகவுடைய இளைஞர் அணி நிர்வாகிகள் எல்லாம் கடுமையான போராட்டத்தில் ஈடுபட்ட சூழலில் இவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்கிற அந்த குரலும் எழுந்தது. இந்த சூழலில் தான் கட்சிக்கு தன்னால் எந்த கெட்ட பேரும் வந்துவிடக்கூடாது என்கிற அடிப்படையில் கட்சி இவர் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. இந்த குற்றச்சாட்டுகளாக இருந்த சூழலில் கட்சியிலிருந்து இது தொடர்பாக தலைவர்கள் கருத்து கூறாத நிலையிலும், இவர் மீது எந்தவித நடவடிக்கை எடுக்காத சூழ்நிலையிலும் இவரே கட்சியை விட்டு நான் விலகிறேன், கட்சியிலிருந்து அனைத்து பொறுப்புகளிலிருந்து நான் விலகிறேன்னு சொல்லி நேற்றைய தினம் அறிவித்திருந்தார் 21ஆம் தேதி. இந்த விலகல் அறிவிப்பு வந்தவுடனேயே அவரிடம் பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டன. புகார் சொன்னவங்க யாருமே சட்ட ரீதியான ஒரு காவல் நிலையத்தில் போய் புகார் அளிக்கல. அவர்கள் அவ்வாறு புகார் அளித்திருந்தாங்கன்னு சொன்னால் நான் அதை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன். இப்போ நான் பதவி விலகினது கூட என் மீது குற்றச்சாட்டு சொல்லிட்டாங்க, அந்த குற்றச்சாட்டு உண்மை என்கிற அடிப்படையில் அல்ல, காங்கிரஸ் கட்சிக்கு என்னால் எந்தவித கெட்ட பெயரும் வந்துவிடக்கூடாது என்கிற அடிப்படையில் தான் நான் என்னுடைய கட்சி பொறுப்புகளிலிருந்து விலகிறேன்னு சொல்லி அவர் அறிவிப்பு வெளியிடுறாரு. இது நடந்த அடுத்த நாளே
திருநங்கை ஒருவர், அதாவது இப்போ தற்பொழுது ஒரு அரசியல் கட்சியில் பணியாற்றக்கூடிய ஒரு திருநங்கை, சில ஆண்டுகளுக்கு முன்பு அவருடன் தொடர்பு ஏற்பட்டிருந்தது. அந்த தொடர்பு எப்படின்னா சமூக வலைதளங்கள் மூலமாகவும் அதே போல் பிரபல அந்த பொலிட்டிக்கல் நிகழ்ச்சிகள், அந்த அரசியல் சார்ந்து இயங்கக்கூடிய இயக்கங்கள் மூலமாக அவருக்கு அறிமுகம் ஏற்பட்டு அவரிடம் இவர் தொடர்ந்து மெசேஜ் வாட்ஸ்அப்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் மெசேஜ் பண்ணிட்டே இருந்திருக்காரு. அவங்க தற்பொழுது முன் வந்து ஆமா ராகுல் கூட்டத்தில் என் கிட்டையும் இது போன்று தவறாக நடக்க முயற்சி செய்தார், ஒரு கட்டத்துக்கு மேலே போய் ஆபாசமாக என்னை பாலியல் வன்கொடுமை செய்யணும் அப்படின்னு அவரோட ஆசையை என்கிட்ட பகிரங்கமாக தெரிவித்த போது நான் ரொம்ப அதிர்ந்து போனேன், அதிலிருந்து அவரிடம் பேசுவதை நான் நிறுத்தி கொண்டேன் அப்படின்னு அவங்க தற்போது வச்சுருக்காங்க. அடுத்தடுத்த நாட்களில் ஒரு பெண் நடிகை, ஒரு பெண் எழுத்தாளர், ஒரு திருநங்கை என 3 பேர் அடுத்தடுத்து இவர் மீது இந்த குற்றச்சாட்டு வைத்திருப்பது என்பது கேரள அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இன்னும் 6-7 மாதங்களில் பொது தேர்தல் கேரளாவில் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் வளர்ந்து வரும் இளம் தலைவர், கட்சி கேரளா காங்கிரஸ் தலைமையில் மிகவும் நெருக்கமான ஒரு நபர், அடுத்த தேர்தலில் இவரை நிறுத்துவதற்கான அதிக வாய்ப்புள்ள ஒரு நபர் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருப்பது என்பது அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கமாக இருக்கட்டும், எதிர்க்கட்சியாக இருக்க பாஜகவிற்கும் ஒரு மிகப்பெரிய அரசியல் ஒரு மைலேஜ் மாதிரி கிடைத்ததை வைத்து அவர்கள் இதை வச்சு ஒரு பெரிய அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஒரு போராட்டத்தில் எடுத்திருக்காங்க. இது குறித்து பல்வேறு தலைவர்களும் அந்த கட்சியினுடைய தலைமையும் பல்வேறு விஷயங்களை தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த கேரள மாநில செயலாளர் இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சி உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும், அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு அவர்கள் பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. அதே போல பாஜக இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது, உடனடியாக எம்எல்ஏ பதவியிலிருந்து அவர் விலகணும், வெறும் கட்சி பொறுப்பிலிருந்து மட்டும் விலகக்கூடாது, எம்எல்ஏ பதவியிலிருந்து அவர் விலகணும்னு வலியுறுத்தியிருக்காங்க. அதே போல சிபிஎம்னுடைய பெண் எம்எல்ஏ சைலஜா அவர்கள் இவர் எம்எல்ஏவா சட்டப்பேரவைக்கு வர்றது எங்களுக்கு ரொம்ப ஒரு இழுக்கான விஷயமா இருக்கு, எம்எல்ஏவா இவர் தொடரவே கூடாது என்ற விஷயங்களை அவங்க பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த சூழலை தான் அனைவருமே வெறும் புகாராக, அதாவது வாய்வழி புகார், சமூக வலைதளங்களில் புகாராக இருக்கே தவிர காவல் நிலையத்திலோ அல்லது இது சார்ந்து பல்வேறு இடங்களில் எழுத்துப்பூர்வமான புகார்கள் எங்கும் பதிவு செய்யப்படவில்லை என்பதும் இதில் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த சூழலை தான் ஏற்கனவே புகார் அளித்திருந்த நடிகையாக இருக்கட்டும், பெண் எழுத்தாளர்களாக இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய தலைமை இடத்துல நாங்கள் இது தொடர்பாக பல்வேறு நேரங்களில் எடுத்து கூறியிருக்கோம், ஆனால் அவங்க இது தொடர்பாக எதுவுமே கண்டுக்கலை அப்படின்றத ஒரு குற்றச்சாட்டு வைத்திருக்காங்க. இந்த நிலையில தான் அவர் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்படுமா, எம்எல்ஏ பதவியிலிருந்து அவர் விலகுவாரா போன்ற பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கிறது. கேரள அரசியலில் இது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு என்றே சொல்லலாம். கவிதா, உங்களுடைய முழு விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன்.